பத்திரிகையாளர் மன்றம் நடத்திய கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சார்பாக நடத்தப்பட்ட மாபெரும் கிரிக்கெட் போட்டியில் மொத்தம் 52 அணிகள் பங்கேற்று விளையாடினர். நாக் அவுட் முறையில் நடைபெற்ற இந்த தொடரில் எம்நாடு அணி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. சத்தியம் தொலைக்காட்சி அணி 2வது இடத்தையும், புதிய தலைமுறை 3வது இடத்தையும் பிடித்தது. சாம்பியன் பட்டம் வென்ற எம்நாடு அணிக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை மற்றும் வெற்றி கோப்பை வழங்கி கௌரவிக்கப்பட்டது. 2வது அணியான சத்தியம் தொலைக்காட்சிக்கு 50,000 ரூபாய் மற்றும் 3வது அணியான புதிய தலைமுறை அணிக்கு 25,000 ரூபாய் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த கிரிக்கெட் போட்டியின் பரிசளிப்பு விழா சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்ற நிலையில் இதில் சிறப்பு விருந்தினராக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் சேகர் பாபு, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாநிதி மாறன், விஜய் வசந்த் ஆகியோர் கலந்து கொண்டு கேடயம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினர். பின்னர் நிகழ்ச்சி மேடையில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் உட்கட்டமைப்பு வசதிக்காக நமது அரசு சார்பாக 2,50,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். மேலும் கொரோனா காலத்தில் உயிரை பணியம் வைத்து பணியாற்றிய பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகையாக 2 கோடிக்கு மேல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கொரோனா நேரத்தில் உயிரிழந்த பத்திரிகையாளருடைய குடும்பத்திற்கு மொத்தமாக இதுவரை 2,40,00,000 ரூபாய் பத்திரிகையாளருக்கு மட்டும் இழப்பீடாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கொரோனா நேரத்தில் உயிரை பணயம் வைத்து பணி செய்த சுமார் 6,000 பத்திரிகையாளர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக மொத்தம் ரூபாய் 2,89,00,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இங்கே வெளியிட என்னிடத்தில் அறிவித்திருக்கின்றார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்துகின்ற வகையில் நம்முடைய அரசு சார்பாக ரூபாய் 2,50,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்ற தகவலை இந்த நேரத்தில் இந்த மேடையில் உங்கள் முன்பு நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வரும் 17ஆம் தேதிக்குள் அனைத்து பள்ளிகளிலும் தேர்வுகள் நடத்தி முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக திருச்சியில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் கோட்டம் திருச்சி மண்டலத்தின் சார்பில் புதிய பேருந்துகள் இயக்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து புதிய பேருந்துகளை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர், ஏப்ரல் 21ஆம் தேதி வரை தொடக்க பள்ளிகள் தேர்வுகள் நடைபெற உள்ளதாக இருந்தது. தற்போது அதனை வருகிற 17ஆம் தேதியுடன் முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது என கூறினார். மேலும் வெயிலின் தாக்கம் எவ்வாறு உள்ளது என்பது குறித்து தமிழக முதலமைச்சரின் அறிவுரைப்படி பள்ளிகள் திறப்பு தேதி அறிவிக்கப்படும் என கூறினார். புதிய பேருந்துகள் தொடக்க விழா நிகழ்ச்சியின் போது கிழக்கு மாநகர கழக செயலாளர் மதிவாணன், மாநகராட்சி துணை மேயர் திவ்யா தனக்குடி மற்றும் கட்சி நிர்வாகிகள், போக்குவரத்து கழக அதிகாரிகள் பலர் உடன் இருந்தனர். ஏற்கனவே இவங்களை குறைச்சிட்டோம். நம்ம 21ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுவதாக இருந்துச்சு. மற்ற எலிமெண்ட்ரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல் எல்லாத்துக்குமே இப்போ 17ஆம் தேதியாக நாங்கள் அதை முடிச்சுடுங்க சொல்லிட்டு நாங்கள் சொல்கிற மாதிரி உண்மைதான். அதனால தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவுறுத்தல் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் நாங்கள் இந்த நீர்மோர் பந்தலை இப்போ நாங்கள் திறந்துட்டுருக்கோம். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு 4 இடத்துல நாங்கள் திறந்துருக்கிறோம். பொதுமக்களும் சரி, குழந்தைங்களுடைய அந்த நலனை கருதி தான் சீக்கிரமாக முடிச்சிட வேண்டும் என்பதற்காக 21 என்பதை முன்கூட்டியே 17ஆம் தேதி அன்றைக்கே முடிகிற மாதிரி செய்யணும். ஆமாம், அது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவங்க அலுவலகத்தை நான் கேட்பேன். அவங்களுடைய தனியாக ஒரு டீம் இருக்கிறாங்க அவங்களுக்கு. ஸோ அந்த கிளைமேட் மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு என்ன அறிவுறுத்தோ அது தாழ்ந்த முடியாது. பிரதமரின் நிகழ்ச்சியில் பங்கேற்காமல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவமானப்படுத்தியுள்ளார். இதற்கு தமிழக மக்களிடம் முதலமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பாம்பன் பால திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பின்பு சென்னை செல்வதற்கு மதுரை விமான நிலையம் வந்தடைந்த அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், பிரதமரை வரவேற்க வேண்டியது நம்முடைய பிரதிநிதியாக உள்ள முதலமைச்சரின் தலையாய கடமை என்றும், தமிழக மக்களுக்காக பணி செய்ய வந்த பிரதமரை முதலமைச்சர் அவமதிக்கும்படி நடந்து கொண்டுள்ளார் என்று குற்றம் சாட்டியதோடு அதற்கு முதலமைச்சர் தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், பாஜக மாநில தலைவர் போட்டியில் தான் இல்லை என்றும், தலைவனாக இருந்தபோது செய்த பணிகளை தொண்டனாக இருக்கும் போதும் தொடர்வேன் என்று தெரிவித்தார். தமிழக மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. சில பணிகளுக்கு தொடக்க விழா நடத்தி இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக நமக்கு தெரியும், பிரதமர் அவர்கள் இந்த நவராத்திரி இந்த நாட்கள்ல விரதத்தில் இருக்கிறார். அந்த நேரத்திலும் கூட இந்த முடிக்கப்பட்ட திட்டத்திற்கெல்லாம் மரியாதை கொடுத்து ராம நவமி நாள்ல 550 கோடி ரூபாய் மதிப்புல கட்டப்பட்டிருக்கக்கூடிய வெர்டிக்கல் லிஃப்ட், அந்த பாம்பன் பாலம், அதனுடைய திறப்பு விழா சிறப்பாக இன்னைக்கு நடத்தி இருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்னது போல 8,300 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய திட்டங்களை நமக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ராமேஸ்வரத்தில் கட்டுக்கடங்காத மக்கள் வெள்ளத்தில்
அந்த கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. பிரதமர் அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பு மதுரை விமான நிலையத்திலிருந்து டெல்லிக்கு கிளம்பியிருக்கிறார். முதலாக கடந்த 4 ஆண்டுகள்ல நம்ம பார்க்கிறோம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு பிறகு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்வுல தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்காதது எங்களுக்கு உள்ளபடியே பெரிய வருத்தம். அதற்கு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணம் கூட ஏற்புடையது கிடையாது. ஊட்டியில் நடந்த அரசு விழாவில் நீலகிரி மாவட்டத்திற்கு 6 புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். நீலகிரி மாவட்டம் ஊட்டி அரசு கலைக்கல்லூரியில் நடந்த அரசு விழாவில் பங்கேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது பேசிய முதலமைச்சர் 6 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் நீலகிரி மாவட்டத்தில் சொந்தமாக வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்காக கூடலூரில் ரூபாய் 26 கோடி 6 லட்சம் செலவில் 300 வீடுகள் கொண்ட புதிய கலைஞர் நகர் அமைக்கப்படும் என்றும், ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் பழங்குடியினர் அருங்காட்சியகம் மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் ஊட்டியில் சுற்றுலா காலங்களில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு ரூபாய் 20 கோடி செலவில் பன்னடுக்கு வாகன நிறுத்துமிடம் வசதி அமைக்கப்படும் உள்ளிட்ட 6 அறிவிப்புகளை வெளியிட்டார். வாணியம்பாடியில் தனியார் பள்ளி காவலாளியை மர்ம நபர்கள் குத்தி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி இக்பார் சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் காவலாளியாக பணியாற்றும் இர்பான் என்பவர் வழக்கம் போன்று இன்று காலை தனது மிதிவண்டியில் பள்ளிக்கு சென்றுள்ளார். அப்போது அவரை வழிமறித்த மர்ம நபர்கள் சரமாரியாக கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதில் நிலை குலைந்த இர்பான் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற நகர காவல்துறையினர் இர்பானின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து வாணியம்பாடி துணை காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் தலைமையிலான காவல்துறையினர் கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளிக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.